ஓப்போ அவங்களோட கே சீரியஸில் இப்போ புதுசாக K14x அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா இருக்குது. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று ஐசி ப்ளூ, இன்னொன்று ப்ரிசம் வயலட் அப்படிங்கிற கலர்ஸ். இந்த டிசைன் பற்றி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸுன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 6.75 இன்ச்சஸ்க்கான எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பெரிய டிஸ்பிளே, எல்சிடி பேனல் கூட ஓகே தான், பெருசாக குறை சொல்ல முடியாது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே HD+ தான். அட்லீஸ்ட் ஃபுல் HD+ கொடுத்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்னதான் ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலுமே டிஸ்பிளேயில் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. பட் ஓப்போ 20,000 ஃபோனுக்கே HD தான் இப்போ கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. அண்ட் இந்த ஃபோனோட பீக் பிரைட்னஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1125 nits வரைக்கும் போகும். ஸோ டைரக்ட் சன்லைட்டில் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த டிஸ்பிளே மூலமாக உங்களால் 16.7 மில்லியன் கலர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அண்ட் கூடவே மீடியா கன்சம்ஷன் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே 83%க்கான DCI P3 கலர் கேமட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஓவராலாக டிஸ்பிளேன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான டிஸ்பிளே தான் சொல்லணும், பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அண்ட் ப்ராசஸர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸர் எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஒரு என்ட்ரி லெவலுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் ப்ராசஸர் ஓரளவுக்கு டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணும். ரெகுலர் யூசேஜுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். கேஷுவல் கேமிங்க்கும் செட் ஆகும். ஹெவி கேம்லாம் பண்ணிங்கன்னா அதுக்கு செட் ஆகாது. கேமிங்ஸ் பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணாது இந்த ப்ராசஸர். அப்போ இது யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏஜ்டு பர்சன்ஸ் இருக்கிறாங்க, இல்லை டெலிவரி பார்ட்னர்ஸாக இருக்கீங்க, நீங்கள் ஒரு செகண்டரி ஃபோன் தான் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இது சூட் ஆகலாம். ஆனால் அதுவும் உங்களுக்கு HD+ டிஸ்பிளேவாக இருந்தாலும் பரவாயில்ல நினச்சிங்கன்னா மட்டும்தான். பட் இப்போ நான் சொன்ன எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பெருசாக ஃபோக்கஸ் பண்ண போகிறதில்ல. அவங்க எல்லாருமே பேட்டரி பேக்கப் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது சூட் ஆகும். உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், பெட்டர் இது ஸ்கிப் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 6GB வரைக்கும் LPDDR4X ரேம் ஆப்ஷனும் அண்ட் 128GBக்கான UFS 2.2 இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்க கேமராஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே ப்ரைமரி ஷூட்டர் 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர். இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8. செகண்டரி சென்சார் 2 மெகாபிக்சலுக்கான மோனோக்ரோம் சென்சார் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெறும் 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா. இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிற நமக்கு தெரியல. அண்ட் அந்த ஃபோனை சப்போர்ட் பண்ணுறதுக்கான பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6500 mAhக்கான பேட்டரி, கூடவே சார்ஜ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான ஒயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. அண்ட் பாக்ஸ்லேயும் 45 வாட்ஸ் சார்ஜர் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் டைமென்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8.6 mm டைமென்ஷன். அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 212 grams இதோட வெயிட். கொஞ்சம் வெயிட்டான ஸ்மார்ட் ஃபோன் தான். அண்ட் சாஃப்ட்வேர் சைடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே Android 15 ரன் ஆகுது. இன்னுமே 16 கொடுத்துருக்கலாம் லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்ட் வெர்ஷனில். அண்ட் இதுக்கு மேலே ஓப்போவோட ஓன் யூஐயான ColorOS வெர்ஷன் 15 அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட், அதாவது 4GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 14,999க்கும் அண்ட் 6GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 16,999க்கும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் ஓப்போ என்ன க்ளைம் பண்ணுறாங்கன்னா இன்ஸ்டன்ட் கேஷ்பேக்காக உங்களுக்கு 1500 rupees வரைக்கும் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 13,500 rupeesக்கு HD+ இருந்தாலும் பரவாயில்லனா இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. பட் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்பிளே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சா பெட்டர் இந்த ஃபோனை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா February 16th இந்த ஃபோனை ஃப்ளிப்கார்ட் மூலமாகவும் சரி அண்ட் ஓப்போவோட ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லேயும் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபோன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாட்ஸ் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் வாங்குவீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.